எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இது பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ இயர நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான். வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கும் ட்ராவல் தான். அன்னைக்கு பூ மார்க்கெட்டுக்கு போற வழியில நடந்த இத தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு, டக்குனு குளிச்சு ரெடியா இருந்த அப்பா கால் பண்ணாரு, "வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்" அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி அக்கா கால் பண்ணிட்டு இருந்திருக்கா. அக்கா, மாமாவும் எனக்கு வாய்ஸ் எக்கோ ஆனனால கரெக்ட்டா நான் எடுத்து ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் அம்மா நம்பருக்கு வந்தாங்க. சரி ரெடியாயி நின்னேன். சரி வந்தோனே பூ எடுத்து குடுத்தாங்க. எடை போட்டு கரெக்ட்டா பையில வச்சு குடுத்தாங்க. கொண்டு வந்து விடும்போது பஸ்ல இது பண்ணிட்டு போயிட்டு, பூ மார்க்கெட் குடுத்து ரிட்டர்ன் இது பண்ணும்போது, அ பூ மார்க்கெட்லேருந்து வெளிய வரும்போது கரெக்ட்டா அப்பா கால் பண்ணி, இந்த மாரி சித்தப்பாவும் அங்க தான் இருக்காரு அப்டின்னாங்க. சரி ஃபோன் பண்ணோனே, "கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டேன் சாமி. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டுருக்கேன் வா" அப்டின்னாங்க. வந்தோனே ஆல்வேஸ் நம்ம குரங்கு குட்டி தாவு தான். சித்தப்பா கூட வண்டியில ஏறியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, வரும்போது சரியான டிராஃபிக்கு. சரி அதுதான் நம்ம ஊர்ல இவ்ளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தா மேல அந்த வடகோவையில பார்த்தீங்கன்னா, மேல அந்த ஃப்ளைஓவர் கிட்ட மேல அந்த பிரிட்ஜ் மேல போயிட்டு தான் கீழ போகும். ஆனா, இப்ப டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு நெறைய இடத்துல இது பண்ணியிருக்காங்க. சைடுல ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா? இது வடகோவைக்குன்னே இன்னொரு அடையாளமான கங்கா ஹாஸ்பிட்டல். இது வந்து எலும்பு சம்மந்தமா முறிவு, தேய்மானம், இல்ல ஆக்சிடென்ட் அது மெயினா வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அதுக்கப்புறம் இந்த டபுள் டக்கர் பஸ் ரொம்ப நாளாச்சு நான் பார்த்து. 2 பக்கம் டோர் அடிக்க 2 அட்டாச் ஆனது. அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ மாற்றங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு. உண்மையா அந்த மாற்றத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சரி, ஏதோ ரேரா 1 ஆர் ட்வைஸ் தான் வந்து வந்துட்டுருப்பேன். இது வந்து போகையில சரி என்னாச்சு லைட்டா பசிக்குதுங்கிற மாரி சித்தப்பா வந்துட்டு, "சரி என்னாச்சு சாப்பிடு" அப்படின்னாங்க. "இல்ல சித்தப்பா வேணாம் நீ சாப்பிட்டு போலாம் இரு சாமி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2 சமோசா மை ஃபேவரட் உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்டு, சரி வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புச்சு. என்னதான் நம்ம குழந்தைங்க பெரியவங்களே ஆனாலும் சரி, நம்ம அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம சித்தப்பாங்களுக்கும் சரி, பெரியப்பாங்க, மாமா யாருக்குமே வந்து நம்ம குழந்தை தான். இப்போ என்ன பில் பே பண்ணவில்லை. எங்க சித்தப்பா தான் இது பண்ணாரு. அப்புறம் கொஞ்சம் வீட்ல வந்து பார்த்து, கொஞ்சம் டயர்ட் ஆச்சு தூங்கிட்டு, அப்புறம் பூ கொஞ்சம் இருந்துச்சு. சரி அந்த பூவ எடுத்துட்டு கட்டிர்லாம். இதுக்கிடையில சரி டிஃபன் செஞ்சிருந்தேன். சாப்பாடு இருந்தது அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனேன். அப்புறம் ஏற்கனவே கட்டி வச்சிருந்த முல்லைப்பூவும் இருந்துச்சு. சரி மல்லிகைப்பூ கொஞ்சம் இருக்கே, நாளைக்கு ஒர்க்குக்கு போணும். சரி ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட, கொலீக்ஸோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அந்த பூவும் கட்டி வச்சுட்டேன். இது என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப சில்னஸ் விரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மொட்டு வந்து அவிழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இத கட்ட ஆரம்பிச்சேன். அதனாலேயே கொஞ்சம் அந்த கோல்டு இதுக்கு ஒரு மாரியான மாரி ஆச்சு. பட் ரொம்ப லைட்டா அந்த ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்புறம் நல்லா கவர்ல கட்டி ஃப்ரிட்ஜில எடுத்து உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மல்லிப்பூ கோக்கும்போது பெருசு ஒரு ஒரு பெருசு, ஒண்ணு சின்னது, அப்புறம் ஒரு சின்னது ஒண்ணு இருந்துச்சு. அந்த சின்னத கொண்டு போய் அம்மாவுக்கு வச்சு விட்டுட்டு, அப்புறம் அந்த 2 பெருசு இத மட்டும் எடுத்து கவர்ல போட்டு வச்சுக்கிட்டேன். சரி நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். மத்ததெல்லாம் ஷேர் பண்ணலாம். இன்னொரு கொழிக்கும் குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டுக்கு தோசையும், கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் கொஜ்ஜு தான் பண்ணுனேன். அது டிப்பிக்கல் கோயம்புத்தூரியன் டிஷ்ன்னு கூட சொல்லலாம். சாப்பிட்டுட்டு அன்னையோட நாள் வந்து சூப்பரா போச்சு. தேங்க்ஸ் ஃபார்